சியான், ஜெயம் ரவி அவங்களோட பசங்களுக்கு அப்புறம் ஆக்டர் சூர்யாவோட பையனும் நடிக்க வராராம். நிஜமாதான் சொல்றேன், சூர்யாவோட பையன் கூடிய சீக்கிரத்துல ஒரு படத்துல நடிக்க போறாராம். சூர்யா ஜோதிகா ஒரு செம்மையான ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாம ஒரு செம்மையான பேரன் கூட. இவங்களோட ஃபேமிலில ஆண்கள் எல்லாருமே பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. சூர்யாவோட பொண்ணு தியா ஆக்டிங் குள்ள வர விடுவாங்களான்னு தெரியல. பட் டெபியூ டைரக்டர் குழந்தையும் ஒரு நாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய அஃபெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்காரு. தேவ் நடிச்சா நல்லா இருக்கும்னு சூர்யாவை அப்ரோச் பண்ணி பேசிருக்காரு. அவருக்கும் ஸ்கிரிப்ட் பிடிச்சு போக தேவும் ஓகே சொல்லிட்டாரு. கூடிய சீக்கிரத்துல இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் தேவுக்கும் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்கூல்ல ஒரு பிளேல ஆக்ட் பண்ணிருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அதை டைரக்டா பார்க்க முடியலனாலும் கூடிய சீக்கிரத்துல சில்வர் ஸ்கிரீன்ல தேவ பார்க்கலாம். யாருக்கு தெரியும், சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்டே இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பிகாஸ் இவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ்ல ரொம்ப குவாலிட்டியான மூவிஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஜோ அவர்களோட 36 வயதினிலே, பசங்க 2, 24, மகளிர் மட்டும், கடைக்குட்டி சிங்கம், அப்புறமா உரியடி படத்தையும் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. பசங்க 2 படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேரக்டர்ல சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திலையும் நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா அவர்களோட பையன் தேவ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றது பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரெட் கார்பெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.